Hi friends, welcome to Rusi Kitchen. இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல ட்ரெடிஷனலான ஹெல்தி ரெசிபி சுக்கு களி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சுக்கு களி வந்து சளி, வறட்டு இருமல், பிரசவத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய ஹெல்தியான உணவுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுக்கு களி செய்ய ஃபர்ஸ்ட் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ சுக்க வந்து நல்லா தட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இத வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இத வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ இத நல்லா பொடியா திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சுக்குல வந்து நார் நாரா இருக்குங்கிறதுனாலதான் நம்ம வந்து சல்லடையை வச்சு சளிச்சுக்க போறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நார் நாரா இருக்கிறது எல்லாம் எப்படி தனியா வந்துட்டுன்னு, அது வந்து வேஸ்ட் தான். அப்புறம் அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம அரிசியோட சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இதை வந்து நம்ம அரிசியோட சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம்னா நீங்க வந்து ஸ்கிப் கூட பண்ணிடலாம். பட் நான் வந்து இதை வந்து வேஸ்ட் பண்ணாம நான் இப்படி சேர்த்திருக்கேன். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசியை நான் வந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருந்தேன். இப்போ அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இதை நல்லா தட்டிடலாம். ஒரு தடவை தட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இப்போ இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதுக்காக பாகு காய்க்கிறோம்னா, இதுல வந்து தூசிகள் இருக்கும். அதை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாங்கிறதுக்காக நம்ம வந்து பாகு காய்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சுக்கு களிக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. கருப்பட்டி மட்டும் தான் சேர்த்துக்கணும். அப்போதான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகு காய்க்க வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சளிச்சு வச்சிருக்கிற சுக்கு பொடியில 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாம கலந்தாச்சு. இப்ப இது இருக்கட்டும். இப்போ கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துடலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற சுக்கு பொடியை சேர்த்துடலாம். கிளறி விட்டுட்டே இருக்கலாம் கண்டினியூஸா. கிளறி விடலைன்னா இப்படி கட்டி பிடிச்சிரும். அதனால கண்டினியூஸா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அரிசிய, அதை வந்து நம்ம அதோட சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த கருப்பட்டி பாகை நம்ம இந்த சுக்கு களியில சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா கட்டியாகணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்படி சட்டுன்னு கட்டி ஆயிரும். இப்போ பாருங்க, இப்போதான் அடுத்ததா ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ அடுத்த இன்கிரீடியன்ட் என்னன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் நம்ம எப்பவுமே சேர்த்துக்கணும் களியில. நீங்க எந்த களி செஞ்சாலும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நான் வந்து 100 ml வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் வந்து சேராம இருக்கு. இது வந்து நல்லா ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து மேல தெரிக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது நல்லா ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுக்கு களி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படிதான் எங்க வீட்டுல வந்து ஒருத்தங்களுக்கு 3 மாசமா சளியும் வறட்டு இருமலும் இருந்துச்சு. இதை வந்து 2 நேரம் செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாரம்பரியமான சத்தான உணவு. இதை வந்து சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த ரெசிபி வந்து பாட்டி எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுக்கு களி செய்யறதுக்கு ரொம்ப டைம் செலவாகாது. ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல இந்த சுக்கு களி ரெடி ஆயிரும். ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.